கரூர்ல நடந்த அந்த அசம்பாவித்ததுக்கு அப்புறம் 55 நாட்களுக்கு பிறகு இப்போ வந்து திரும்பவும் மக்களை சந்திச்சிருக்காரு தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்கள். இந்த சந்திப்புல 2000 பேர் மட்டும் அனுமதிக்கிற மாதிரி டோக்கன் கொடுத்து அது கியூஆர் கோடோட ஸ்கேன் பண்ணி அனுமதிச்சிருக்காங்க. உள்ள வேற ஒரு நபர்கள் யாரும் வந்துடக்கூடாது, உள்ள வந்து எந்த அசம்பாவிதம் பண்ணக்கூடாது அப்படிங்கிற நோக்கத்திற்காக இந்த விஷயத்த பண்ணியிருக்காங்க. பிளஸ் குழந்தைகள் யாரும் கூட்டு வரக்கூடாது அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. குழந்தைகள் யாரும் கூட்டு வந்தா அதை பத்திரமா பாத்துக்கணும்னு சில பேர் சொல்றாங்க. குழந்தைங்களை ஏன் கூட்டு வரீங்க, ஆல்ரெடி ஒரு பிரச்சனை நடந்ததுக்கு அப்புறம் குழந்தைங்க அனுமதிக்கிறீங்கன்னு இந்த கொஸ்டின் வரும். அதனால குழந்தைங்களும் வந்த யாரையுமே உள்ள அனுமதிக்கல, அது மாதிரி வெளியே அனுப்பிச்சு வச்சுட்டாங்க. ரொம்ப விதிமுறைகளுக்கு உட்பட்டு இந்த சந்திப்பு நிகழ்வு வந்து நடந்தது. ஒரு உள் அரங்கள் நடந்தாலும் அவர் என்ன விஷயம் கன்வே பண்ண நினைக்கிறாங்களோ அந்த விஷயத்த கவரேஜ் மூலம் கன்வே ஆயிருக்குன்னு நம்பலாம். விஜய் அவர்கள் மெயினா திமுக இன்னமும் கூர்மைப்படுத்தி பேசியிருக்காரு. அவருடைய ஆட்சியில் உள்ள அவலங்கள், சில குறைகள், விஜய்க்கு எதிராக வந்த அவதூறுகள், அப்புறம் அவங்க மணல் கொள்ளை அடிச்ச விஷயங்கள் எல்லாம் ஓப்பனாவே போட்டு உடைச்சிருக்காருன்னு பார்க்கணும். இதுல எல்லாருமே அவங்க கட்சி தலைவர்கள் சம்மந்தப்பட்ட யாருமே பேசல. ராஜ்மோகன் அவர்கள் இன்ட்ரோடியூஸ் பண்ணாரு. அதுக்கப்புறம் விஜய் அவர்கள் வந்து மக்கள் முன்னாடி ஒரு பிளாஸ்டா தெரிச்சிட்டாரு அப்படிங்கிற மாதிரி தான் பார்க்க முடியும். ஏன்னா இந்த பேச்சுல ஆல்ரெடி இருந்த பேச்சை விட கொஞ்சம் கூர்மைப்படுத்தி பேசியிருந்தாரு. அவர் பேச்சிலே இன்னும் தெளிவு இருந்தது. மக்கள் பிரச்சனைகளை நிறைய எடுத்து பேசியிருந்தாரு. இதுதான் நிறைய அரசியல் விமர்சகர்களும் சரி, நிறைய மக்களுமே என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, அவர் வந்து மக்கள் பிரச்சனையை இன்னும் அதிகம் பேசணும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க. இதுல நிறைய மக்கள் பிரச்சனையை நிறைய பேசியிருந்தாங்க. அதாவது பரந்தூர் விமான நிலையம் கட்ட போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு காஞ்சிபுரம் மாவட்டத்துல இருக்க பரந்தூருமே அந்த விஷயத்துல நான் அவங்க கூட தான் நிப்பேன் கடைசி வரைக்கும் அப்படிங்கிற விஷயத்த முன் வச்சிருக்காரு. பிளஸ் மணல் கொள்ளை வந்து கோடி கணக்குல கொள்ளை நடந்திருக்கு. இது வந்து அமலாக்கத்துறை கண்டுபிடிச்சு கோர்ட்ல இருக்கு. இதுக்கு ஆதாரம் என்கிட்ட யாரும் கேட்க முடியாது. இது எல்லாமே ஓப்பன் ஸ்டேஜ்ல தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி அந்த கொள்ளையை பத்தி சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் நெசவாளர்கள் அங்க வந்து காஞ்சிபுரமால பட்டு ஃபேமஸ் அப்படின்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். அங்க நெசவாளர்களுக்கு போதிய ஊதியம் மற்றும் அவங்களுக்கு தேவையான சலுகைகள் எதுவுமே சரியா செய்யல அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்லிட்டு, காஞ்சிபுரத்துல 60 ஆண்டு காலமாக பஸ் ஸ்டாண்டு, பழைய பஸ் ஸ்டாண்டு இருக்கு, அதை புதுப்பிக்க கூட இல்லை அப்படிங்கிற விஷயத்த அவரு சொல்ல வராரு. அந்த பஸ் ஸ்டாண்டுக்கு அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அந்த இடத்துல சில பிரச்சனைகள் இருக்கு அப்படிங்கிற விஷயமே சொன்னாலும், சரி பிரச்சனை இருக்குன்னா மத்த இடத்த பார்த்துட்டு அந்த இடத்துல இருந்து காஞ்சிபுரம் பஸ் ஸ்டாண்டை ரெடி பண்ணி கொடுக்க முடியாதா அப்படிங்கிற ஒரு பிரச்சனைய அவர் வந்து கையில் எடுத்து பேசியிருக்காரு. இது மாதிரி காஞ்சிபுரத்துல உள்ள மேஜரான என்னென்ன பிரச்சனைகள் இருக்கோ அது எல்லாமே சுட்டி காட்டுறாரு. இது வந்து ஒரு ஆரோக்கியமான விஷயமா பார்க்கப்படுது. இதை மீறி இந்த கொள்ளையில சம்பந்தப்பட்டது டிஎம்கே மட்டுமா அப்படின்னு பார்த்தோம்னா இல்ல, ஏடிஎம்கேவும் இருந்திருக்காங்க. இதை வந்து ஏடிஎம்கே ஏன் சேர்த்து சொல்லல அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஸ்டின் வருது. பிளஸ் பிஜேபிய அவரு எதிர்க்கல, இந்த விஷயத்துல பிஜேபியை எதிர்க்கல. ஆனா ஏடிஎம்கே ஒரு சாடுறாரு எப்படின்னா, அண்ணா போட்டோவை கொடியில வச்சிருக்கவங்க அப்படின்னு சொல்லிட்டு அது வேண்டாம், நம்ம ஆள் கட்சியை பேசுவோம்னு சொல்லிட்டு இப்ப டிஎம்கேவை எதிர்த்து அண்ணா உருவாக்குன கட்சியை இப்ப வந்து எப்படி இருக்கு, ஊழல கொண்டு போயிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த கொண்டு வர்றாரு டிஎம்கேக்கு. அண்ணாவையும் எம்ஜிஆரையும் அவர் மேற்கோள் காட்டிக்கிட்டே இருக்காரு பல மேடைகள்ல. அதுக்கு என்ன காரணம் நம்ம பார்த்தோம்னா, அண்ணா எம்ஜிஆர் மேற்கோள் காட்டுற விதம் மூலமா அவருக்கு என்ன பயன் கிடைக்க போகுது அப்படின்னு பார்த்தோம்னா, ஏடிஎம்கே வாக்காளர்களை தன் வசம் இழுக்க பாக்குறாரு. அதனாலதான் அவர் ஏடிஎம்கே ரொம்ப கடுமையா சாடுறதும் கிடையாது. அப்படிதான் நம்ம எடுத்துக்கணும். அவரு இப்ப டிஎம்கே ஆட்சியில இருக்காங்க. டிஎம்கே ஆட்சியில இருக்கும்போது டிஎம்கே மட்டும் தான் நம்ம பேச முடியும் இல்ல, பேசி ஆகணும். அப்போ நீங்க இந்த டயத்தெல்லாம் ஏடிஎம்கேவோ நீங்க பிஜேபியோ பேசினீங்கன்னா அதுக்கான டைம் வந்து அவரு சொல்ல வர விஷயம் வந்து கம்மியாகாது, ஸ்பிளிட் ஆகி தான் நிற்கும். இப்ப சீமான் அவர்கள் வந்து பேசுறாரு இல்லைங்களா, எல்லாரையுமே ஒரே மாதிரி சாடுறாரு. இப்ப தாவேக்கா ரொம்ப கடுமையா சாடிட்டு இருந்தாரு. அது வந்து ஒரு விதமான அரசியல். இவர் பண்றது இன்னொரு விதமான அரசியல். எனக்கு தேவை டிஎம்கே ஆட்சியில இருந்து தூக்கணும், அப்போ நான் டிஎம்கேவை ஓட் பண்றேன். சப்போஸ் அதுக்கு எதிராக யார் வந்தாலும் அவங்களையும் பேசலாம் அப்படிங்கிற ஒரு முனைப்புலதான் அவங்க வந்து களம் கண்டுட்டு இருக்காங்க. ஆனா நம்ம ஒரு ஒரு நியூட்ரலா உள்ளவங்க என்ன பாக்குறோம்னா, ஏன் டிஎம்கே மட்டும் அவர் குறி வைக்கிறாரு, எல்லா விதத்திலும் டிஎம்கே மட்டும் குறி வைக்கிறாரு அப்படின்னா அப்படி கிடையாது. எல்லா பிரச்சனைகளுக்குமே டிஎம்கே இப்போ பிஜேபி கொண்டு வர எல்லா திட்டங்கள்லுமே அண்டர் கிரவுண்ட் டீலிங் சொல்றாங்க. முன்னாடி எதிர்க்க மாதிரி எதிர்ப்பாங்க, ஆனா அந்த விஷயத்துக்கு அவங்க இருப்பாங்க, அவங்களுக்கு தேவையானதை யூஸ் பண்ணிப்பாங்க.
அதுக்கு மாதிரிதான் தமிழக வெற்றி கழகம் வந்து எப்பவுமே டிஎம்கேவை குற்றம் சாட்டிக்கிட்டே இருக்காங்க. அவருக்கு பிஜேபியை இப்போ அவர் எதிர்க்கணும் அவசியம் இல்லை. பிஜேபியை எதிர்க்காதனால அவங்க என்ன சொல்றாங்க, அந்த சைடு டிஎம்கே உள்ள சார்பா உள்ளவங்க எல்லாம் அவர் வந்து தான் ஏடிஎம்கேல கூட்டணி போறாரு, பிஜேபி கூட்டணி போகிறாரு, அவர் பிஜேபிக்குள்ள ஒரு ஆளுதான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. எந்த ஒரு புது கட்சி வந்தாலுமே டிஎம்கே என்ன சொல்லுவாங்கன்னா பிஜேபியை வச்சு ஒரு பூச்சாட்டி காட்டுவாங்க. இவர் இது பிஜேபியோட பி டீம், இவர் பிஜேபியோட ஏ டீம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லிட்டு இருப்பாங்க. அவர் பிஜேபி ஆளு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. கமல் அவர்களையுமே அவர் வந்து டிஎம்கே எதிர்த்து ஃபர்ஸ்ட் பேசும்பொழுது இவர் வந்து பிஜேபி ஆளு அப்படின்னாங்க. ஆனா இப்ப எங்க இருக்காருன்னு அவங்களுக்கு தெரியும். இது மாதிரி விஷயத்த அதாவது பிஜேபி பிஜேபி பிஜேபின்னு காட்டி, ஏன்னா மக்களுக்கு வந்து பிஜேபி கட்சி மேல ஒரு எதிர்ப்பு இருக்கு தமிழ்நாட்டுல. அப்ப அதை வந்து டிஎம்கே யூஸ் பண்ணிக்கிறாங்க. யூஸ் பண்ணிக்கிட்டு பிஜேபி உள்ள வந்துருவாங்க, எங்களுக்கு ஓட்டு போடுங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்லிக்கிட்டே வர. இப்போ விஜய் அவர்கள் அதே பிஜேபி எதிர்ப்பு கொள்கை எதிரிமா கொண்டு வர. இன்னொரு விஷயம், கொள்கை எதிரின்னு சொல்லும் பொழுது தமிழக வெற்றி கழகத்துக்கு ஒரு கொள்கையே கிடையாது. என்ன கொள்கை இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, இங்க உள்ள எல்லா கட்சிகளுக்குமே காமனான கொள்கை தான். நிறைய கட்சிகளுக்கு, சில கட்சிகளை தவிர, இப்போ கம்யூனிஸ்ட், பாட்டாளி மக்கள் கட்சி, பிஜேபி, அப்புறம் இவங்க சீமான் கட்சி, நாம் தமிழர் கட்சி, இவங்களுக்கு மட்டும்தான் யூனிக்கான தனி கொள்கைகள் இருக்கு. மத்த எந்த கட்சிகளுக்குமே தனி கொள்கைகள் இல்லை. எல்லாருமே ஒரு மிக்சி கிரைண்டரை போட்டு அடிச்சது மாதிரி பாண்டே அவர்கள் சொல்வார். அது மாதிரிதான் எல்லா கட்சிகளுக்குமே, அந்தந்த கட்சிகளுக்குமே எல்லாம் மிக்சடா தான் இருக்கு. தமிழ் தேசியம் பிளஸ் திராவிடம் எல்லாமே. தமிழ் தேசியத்துல சில விஷயங்கள், தமிழ் தேசியங்கள் தமிழ் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்றாரு விஜய். திராவிடம் வந்து வேணும்னு சொல்றாரு விஜய். இது ரெண்டும் சரியில்லைன்னு சொல்லிட்டு தான், இது ரெண்டும் எப்படி ஒண்ணு ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு தான் சீமான் அவர்கள் வந்து விஜய் அவர்களை சாடிட்டு இருந்தார். ஆனா இது எல்லாமே ஒண்ணுதான் அப்படின்னு சொல்லிட்டு, எல்லாமே வேணும் அப்படின்னு சொல்லிட்டு, அது திராவிடங்கிறதுனால, தமிழ் தேசியம் அப்படிங்கிறதுனாலயே தமிழர்கள் மட்டும்தான் இருக்கணும், மத்த நாட்டுல உள்ளவங்க மக்கள் கிடையாது, அவங்க எல்லாம் இங்க வசிக்கவே கூடாது அப்படிங்கிற நிலைப்பாடுல விஜய் அவர்கள் இல்லை. அவங்களும் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரிதான் அவர் வந்து இந்த விஷயத்த திராவிடத்தையும் ஏத்துக்கிறாரு. ரெண்டுமே வேணும் அப்படிங்கிற மாதிரிதான் அவர் ஏத்துக்கிறாரு. அததான் அவர் கொள்கையாவும் சொல்றாரு. இதை வந்து மற்ற கட்சிகள் வந்து அங்கீகரிக்கல. டிஎம்கே பிளஸ் ஏடிஎம்கே உள்ள நிறைய கொள்கைகள் வந்து தமிழக வெற்றி கழகத்துக்கும் ஒத்து போகும். பிளஸ் எக்ஸ்ட்ரா இந்த தமிழ் தேசியத்தையும் ஆட் பண்ணி வச்சிருக்காரு. அப்படி பார்க்கும்பொழுதுதான் என்ன சொல்றாங்கன்னா, தமிழக வெற்றி கழகம் எல்லாத்தையும் சேர்த்து வச்சிருக்காங்க, அது எப்படி ஒரு கொள்கை ஆகும் அப்படிங்கிற மாதிரிதான் விமர்சனமாகவும் எழுது. ஆனா அது மக்கள் மத்தியில எப்படி கொண்டு போய் சேர்க்கப்படுறாரு தமிழக வெற்றி கழக தலைவர் அப்படின்னு தான் நம்ம அந்த விஷயத்தை பொறுத்து இருந்து பார்க்கணும். இப்போ தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்கள் வந்து இந்த பேச்சுல ஒரு சினிமா பாணி, ஒரு வசனம் அப்படிங்கிற மாதிரிதான் அதை வந்து மக்கள் மத்தியில ஒரு கடைக்கோடி உள்ள ஒரு தொண்டனுக்கும் சரி, சின்ன ஒரு புது வாக்காளர்களுக்கும் சரி, ஒரு எளிய மக்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கணும்னா இவரோட ஸ்பீச் வந்து போய் சேருதா இல்லையான்னு பார்த்தா அது போய் சேருது. ஏன்னா இதே மாதிரி விஷயத்த ஏடிஎம்கேவோ இல்ல நாம் தமிழர் கட்சியோ மற்ற கட்சிகளோ பேசும்பொழுது கிடைக்காத வெளிச்சம் வந்து விஜய் அவர்கள் பேசும்பொழுது நல்லா கிடைக்குது. அப்போ இவர் நிறைய உள்ளூர் பிரச்சனைகளை வந்து அட்ரஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இந்த கடந்த 5 மாதங்கள் இருக்கு. இந்த ஐந்து மாதங்கள்ல இவர் எது மாதிரியான பிரச்சனைகளை இன்னும் ஃபோர்ஸ் அட்ரஸ் பண்றாரு அப்படிங்கிற ஒரு விதத்தை தான் என்ன ஆக போகுதுன்னு நம்ம இந்த அரசியல் கிழமை சேஞ்ச் ஆகுமா அப்படிங்கிறத பார்க்கணும். இப்போ வந்து அவர் ஏன் 2000 பேரை ஒரு உள்ளரங்களை சந்திக்கணும் அப்படின்னா, ஒரு பெரிய கேப் இருந்துச்சு. அந்த கேப்பை, இந்த இருக்கிற டைமை நம்ம மிஸ் பண்ணிடக்கூடாது, மக்கள்கிட்ட விட்டுறக்கூடாது. ஏன்னா ஒரு நிறைய செட் பண்ணிட்டே தான் நல்லா மக்கள் மத்திய ஆதரவு கிடைச்சது. அதை ஒரு கரூர் சம்பவம் வந்தனால ஒரு ஸ்டாப் பண்ணி வச்சிருந்தாங்க. இப்ப திரும்பவும் அதே ஒரு உள்ளரங்களை சந்திச்சு இது மாதிரி ஒரு மீட்டிங் பிளான் பண்ணி பேசிட்டு இருக்காரு. ஏன்னா இது மாதிரி சந்திப்பு கொஞ்சம் தொடர்ந்து கட்டிட்டு நடந்துட்டே இருந்துச்சுன்னா மக்கள் மத்தியில அவர் வந்து விஷயத்த என்ன நினைக்கிறாரோ அந்த விஷயத்த கண்டிப்பா கொண்டு சேர்ப்பாரு. அப்ப இன்னொரு விஷயம், டிஎம்கே வெர்சஸ் டிவிகே அப்படிங்கிற விஷயத்த வந்து தொடர்ந்து கட்டமைக்க முயற்சி எடுத்துக்கிட்டே இருக்காரு. அந்த முயற்சி அவர் கை கொடுக்குமா என்பதை வந்து நம்ம பொறுத்து இருந்தா பார்க்கணும். ஆனா இப்போதைக்கு ஏடிஎம்கே வெர்சஸ் டிஎம்கே இருக்கு. ஆனா அது வந்து ஏடிஎம்கே எவ்வளவு வீக்கா இருக்காங்களோ அது வந்து டிவிகேக்கு சாதகமா அமையும். அவங்களும் எவ்வளவு ஃபோர்ஸா இருக்காங்களோ அந்த அளவுக்கு டிவிகே அந்த அளவுக்கு ஃபோர்ஸா ஒவ்வொரு தொகுதிகளும் சரி, ஒவ்வொரு சின்ன சின்ன பூத்துலையும் சரி இறங்கி வேலை பார்த்தா மட்டும்தான் டிவிகேக்கு வந்து மேக்சிமம் வெற்றி கிடைக்க அதிக வாய்ப்பு இருக்கு. டிவிகே வந்து பூத் லெவல்ல கடுமையா ஒர்க் பண்ணணும். ஏன்னா அவங்களுக்கு வந்து ஒரு கட்டமைப்பு இல்லாத பட்சத்துல இதை பெருசா அவங்க கிரியேட் பண்ணணும். ஏடிஎம்கேவும் டிஎம்கேவும் பெரிய கட்டமைப்பு வச்சிருக்காங்க. அப்படிங்கும் பொழுது இவங்க 2 பேரும் கம்பேர் பண்ணும்போது அவங்களால அந்த இடத்துல தாக்கு பிடிக்க முடியுமா அப்படிங்கிறத, அந்த விஷயத்த அவங்க எப்படி கையாள போறாங்க அப்படிங்கிறத விஜய் அவர்கள் எப்படி அதை ஹேண்டில் பண்ண போறாரு அப்படிங்கிறதையும் நம்ம பொறுத்து இருந்து பார்க்கணும். இப்போ காஞ்சிபுரத்துல பேசின பேச்சு வந்து
ஒரு பெரிய இம்பாக்டை கிரியேட் பண்ணியிருக்கும். ஏன்னா விஜய் அவர்கள் என்ன பண்றாருன்னா, நான் உன்னை ப்ரோவோக் பண்றேன், நான் உன்னை வம்பிழுக்கிறேன், நீ என்ன சண்டைக்கு வா அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து டிஎம்கேவை பார்த்து அவர் பேச்சுல அதான் தெரிஞ்சது. நீ சண்டைக்கு வா அப்படிங்கிற மாதிரி அவர் சண்டைக்கு இருக்கிறாரு. அவங்க வந்து சண்டைக்கும் வந்திருக்காங்க. அதுதான் அவருக்கு அட்வான்டேஜும் கூட. ஆனா டிஎம்கே வந்து கொஞ்சம் உஷாரா இருந்தாங்கன்னா அதை வந்து மாத்தி அவங்க வேற மாதிரி கொண்டு போகும். ஆனா அவருக்கு பேசுறதுக்கு அவர் பதில் சொல்றாங்க. அப்போ டிவிகேவை ஒரு பொருளா மதிப்பிடுறாங்க. மதிப்பிடுறதுனாலதான் பேசுறாங்க டிஎம்கே. இந்த விஷயம் டிஎம்கே எப்படி கையாள போறாங்க அப்படிங்கிற விஷயத்த நம்ம கொடுத்துட்டு தான் பார்க்கணும். இது மாதிரியான அரசியல் நிகழ்வும் சரி, மற்ற இதர சமுதாயத்தில் நடக்கிற பிரச்சனைகளும் சரி, வெளிநாட்டுல நடக்கிற அரசியல் நிகழ்வுகள் மற்றும் பிரச்சனைகளும் சரி, நான் உங்களுக்கு தொடர்ந்து கொடுத்துட்டே இருப்பேன். என்ன ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.